நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. மயிலாடுதுறை பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காளிமாலாகிய நான் இந்த பகுதியில் போட்டியிடுறேன். இந்த மண்ணின் மகளான நான் இங்க பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததை சிறு வயதுல இருந்தே பார்த்துட்டு இருந்தேன். பல்வேறு கட்சிகள் இங்கிருந்து வெற்றி பெற்று, காங்கிரஸா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், பல தரப்பட்ட கட்சிகளும் இதுவரைக்கும் வெற்றி பெற்று போய் இந்த பகுதியினுடைய எந்த பகுதியினுடைய பிரச்சனையுமே இன்னும் தீர்க்கப்படாம இருக்கு. அதுவும் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக போயிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐயா ராமலிங்கம், மரியாதைக்குரிய ராமலிங்கம் அவர்கள் காணவில்லை அப்படிங்கிற சுவர்கள்ல நம்ம பார்க்க முடியுது. இந்த சிக்கல்கள் இருக்கும்போது காவிரி பிரச்சனைக்கு இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க, ஹைட்ரோ கார்பனுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க, என் நிலத்தையும் வளத்தையும் பாதுகாப்பதற்கு இவங்க பேச மாட்டாங்க. அப்ப நான் யார் பேசுறது அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது நமக்கு நாமே தான் பேசி ஆகணும், நம்ம பிரச்சனைக்கு நாம தான் குரல் கொடுத்து ஆகணும் தான் மக்களிலிருந்து ஒருத்தராக, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை நான் இன்னைக்கு இந்த அரசியல் தளத்துல நிக்கிறேன். படிப்பு இருந்தோ, திறமை இருந்தோ, நல்ல ஆர்வம் இருந்தோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உறுதி செய்யப்படவே இல்லை. இங்க நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டு கிடக்கு. அதெல்லாம் நெறிப்படுத்தி வேலை கொடுத்தாலே அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சரி செய்து கொடுக்க முடியும். அப்படி ஒரு பேராவலோட தான் இந்த தளத்துல நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்மள ஒரு பெரிய ஆளா காமிக்கணும், அப்படி காமிக்கணும்னா இவங்களை 4வது இடத்துக்கு தள்ளணும், நாம முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு முதல்ல இந்த சின்னத்தின் மீதே பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆண்டாண்டு காலமா நான் ரெட்டலை, ஆண்டாண்டு காலமா உதயசூரியன் சின்னத்தை சொல்லியே மக்களை திசை திருப்பி வச்சிருந்து இது நல்ல கட்சியா கெட்ட கட்சியா, வேட்பாளர் எப்படிப்பட்டவங்க, இவங்க உண்மையிலேயே மக்களுக்கு மண்ணுக்குமானதை செய்வாங்களா, இது எது ஒன்றையும் பார்க்கல. சின்னம் தான் பிரதானமா தெரிஞ்சுது. எங்களுக்கு சின்னமே எங்க அண்ணன் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சின்னத்தின் மீது பெருசா ஒரு பெரிய பற்றில்லை. ஆனாலும் தேர்தல் ஆணையம் சொன்னதன் அடிப்படையில இந்திய ஜனநாயகத்தை மதிக்கின்ற விதமாக நாங்களும் அந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டு, எங்கள் எண்ணத்தை போலவே சின்னம் அமைஞ்சிருக்கே, ஒரு விவசாயியை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் இயற்கையாவே கொடுக்கப்பட்டது அப்படின்னு நாங்க நினைச்சோம், இறைவனால் வழங்கப்பட்டது அப்படின்னு நினைச்சோம். அதை நீங்க பாரதிய ஜனதா கட்சி புடுங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்ற கதை. 2 மணி நேரம் போது எங்களுக்கு எங்கள் சின்னம், எங்களுடைய அடையாளம், எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர் இருக்கிறார். 2 மணி நேரம் போதும். அதையாவது உருப்படியா முதல்ல கொடுத்து தொலைங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். இவங்க முதல்ல இவங்க சின்னத்தை பிடிங்கிட்டு இவங்க எண்ணெயை ரைடு விட்டு பயமுறுத்தி பார்த்தாங்க, ஒருத்தரும் பயப்படல. அடுத்து இவங்க சின்னத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டா வாக்கு சதவீதத்தை தமிழ்நாட்டுல குறைச்சிடலாங்கிறாங்க. ஆனா மயிலாடுதுறை மக்கள் இதுக்கு பெரிய சவுக்கடியை கொடுக்கணும். இங்க இருந்து வெற்றி பெற்று ஒரு சாமானிய பொண்ணும், ஒரு சாமானிய மக்கள்ல இருந்து நாடாளுமன்றத்துக்கு போய் அவங்களோட பிரச்சனைகளை பேச முடியும், பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் செய்ய முடியுன்றதை உடைக்கணும். ஒரு சாமானியனும் இங்க இருந்து போக முடியும். அதுதான் சரியான ஜனநாயகமா இருக்கு. ஒரு சாமானியனும் சட்டமன்றத்துக்கு போகணும், ஒரு சாமானியனும் நாடாளுமன்றத்துக்கு போகணும். என் பிரச்சனைகளை களைவது என் கண்ணோட்டத்தின் வழியாகத்தான் சட்டங்கள் வகுக்கப்படும். அதுதான் சரியான சமதர்மம், சமத்துவம். அதை நிலைநாட்டுவதற்கு அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தியாக, ஒரு அடிப்படையில இருந்து, ஒரு குடும்ப தலைவியா இருந்து வீட்டுல சமைச்சு கொண்டு இருந்தேன்னா எனக்கான சட்டத்திட்டத்தை, எங்கள் மக்களுக்கான சட்டத்திட்டத்தை உருவாக்க முடியும், எனக்கான வாழ்வியலை உருவாக்க முடியும்னு அதுல இருந்து ஒரு பிள்ளையா இந்த இடத்துல நிக்கிறேன். மயிலாடுதுறை மக்கள் ஒட்டுமொத்தமாக கட்சின்னு பார்க்காம, சின்னம்னு பார்க்காம, ஓட்டுக்கு பணம் பார்க்காம, இலவச திட்டங்கள் பார்க்காம, இந்த பிள்ளை வந்தா நமக்கான பிரச்சனையை நாடாளுமன்றத்துல பேசும், அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கிற நம்ம எதிர்காலத்துடைய நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கன்னு வாக்கு செலுத்துவாங்கன்னு உறுதியா நம்பித்தான் இந்த தளத்துல நாங்க நிக்கிறோம். நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.